அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனால் எல்லாம் கூடும். சில நேரம் சில மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்திருப்போம். சில நபர்கள் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள். சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களாலே முடியாது, அவங்க ட்ரை பண்ணி முடியாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். மத்தேயுவில் பாருங்களேன், 17ஆம் அதிகாரத்தில் 14 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 14 இருந்து 20 வரைக்கும். அங்கே என்ன நடக்குதுன்னா, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இப்போ என்ன நடக்குது? இயேசுவிட்ட வந்து இந்த தகப்பன் முழங்கால் படிட்டு சொல்றாரு, என் பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனை நிமித்தமா என்ன நடக்குதுன்னா, அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். யோசிச்சு பாருங்க, தீயில போய் விழுந்தா என்ன ஆகும், தண்ணிக்குள்ள போய் விழுந்தா என்ன ஆகும் நீச்சு தெரியாமல. அப்ப அவனை மடிவிக்கிற, அவனை கொல்ல நினைக்கிற, அழிக்க நினைக்கிற ஒரு பிசாசின் சதி திட்டம். அதனாலே அவன் பார்த்தீங்கன்னா கொடிய வேதனைப்படுகிறான். அப்ப என்ன நடக்குது? இயேசு 18ஆம் வசனம் பாருங்களேன், இயேசு பிசாசை அதட்டினார். அப்ப இவன் தீல விழுகிறான், ஜலத்துல விழுகிறான், அவன் பிரச்சனை இருக்கிறதெல்லாம் ஓகே. ஆனா இயேசு பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. இது பிசாசின் செயல் என்று சொல்லி அவனுக்குள் இருந்த பிசாசை அவர் அதட்டினார். என்ன நடந்தது? உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இவங்க லிட்ரலி இயேசுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா சீஷர்கள். அவங்க இடத்துல போய் அவன் என்ன நினைச்சிட்டான், இவங்களால முடிஞ்சிடும் நினைச்சிட்டான். ஆனா என்ன, சீஷர்கள் ட்ரை பண்ணி முடியாம போயிடுச்சு. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க சில மனிதர்கள் அவங்களால முடியும் அப்படி நம்பி நான் போனேன், அவங்களாலையும் முடியல அப்படி இருக்கீங்களா? நீங்க ஆண்டவர் அது உங்களுடைய காரியங்களை அவரே வந்து செய்வார். ஆமென். பிரதர், அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அவர் பிரதர், அவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை நான் நிறைவேறல பிரதர், அவர்கிட்ட போய் நான் ஜோம் பண்ணேன், இந்த பிரச்சனை சரியாகலை பிரதர், இப்போ நான் எங்கே போவேன்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருப்பா, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். இயேசு உங்களுக்காக அற்புதங்களை செய்ய உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒருவேளை பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு பிசாசை அதட்டுகிறார். உடனே அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கிறது. அது போல உடனே பிசாசு உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்நேரம் முதல் அந்த இளைஞன் சுஸ்தமானான். எனவே நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே இயேசு உங்களுக்காக கிரியை செய்வார். இயேசுவே உங்களுக்காக வந்து கிரியை செய்வார், அற்புதங்களை செய்வார். எனவே மனிதர்களை நம்பி தோற்று போனது இன்றோடு முடிவுக்கு வரும். கர்த்தர் உங்கள் காரியங்களிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்று செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.